இஸ்லா த லாஸ் முனக்காஸ் அல்லது பொம்மைகளின் தீவு என்பது மெக்சிகோவின் கோஷ்மெல்கோ கால்வாய்களில் அமைந்துள்ள ஒரு சிறிய தீவு ஆகும். இந்த தீவு சோகம் மற்றும் மூட நம்பிக்கைகள் நிறைந்த ஒரு மர்மமான வரலாற்றை கொண்டுள்ளது. 1950களில் கால்வாயில் ஒரு பொம்மையை கண்டுபிடித்த தீவின் பராமரிப்பாளரான ஜூலியன் சாண்டனாவுடன் கதை தொடங்குகிறது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் மேலும் பொம்மைகளை கண்டுபிடித்தார். மேலும் அவர் அவற்றை தீவை சுற்றியுள்ள மரங்கள் மற்றும் கட்டிடங்களில் தொங்கவிட தொடங்கினார். பொம்மைகள் தீய சக்திகளை தடுக்கவும் தீவுக்கு அமைதியை கொண்டு வரவும் உதவும் என்று சாண்டனா நம்பினார். 2001ஆம் ஆண்டில் சாண்டனாவின் உடல் தீவில் கண்டுபிடிக்கப்பட்டு கால்வாயில் மர்மமான முறையில் மூழ்கிய போது சோகம் ஏற்பட்டது. தீவு கைவிடப்பட்டது. ஆனால் பொம்மைகள் அப்படியே இருந்தன. இது ஒரு வினோதமான மற்றும் பயமுறுத்தும் சூழ்நிலையை உருவாக்கியது. சாண்டனாவின் ஆவி இன்னும் தீவை வேட்டையாடுகிறது என்றும் பொம்மைகள் அங்கு இருக்கும் இளம் பெண்களின் ஆவிகளால் உள்ளன என்றும் உள்ளூர்வாசிகள் நம்புகின்றனர். பார்வையாளர்கள் பல விசித்திரமான நிகழ்வுகளை புகாரளித்துள்ளனர். பொம்மைகளின் நிலைகள் மாறுகின்றன அல்லது நகர்த்தப்படுகின்றன என்றும், விவரிக்கப்படாத சத்தங்கள் மற்றும் கிசுகிசுக்கள் கேட்கப்படுகின்றன என்றும், பேய் தோற்றங்கள் மற்றும் மர்மமான நிலைகள் தங்கள் கண்களால் காண முடிகிறது என்றும் சொல்லியுள்ளனர். சிலிர்ப்பை தேடுகிறவர்களுக்கும் அமானுஷ்யத்தில் ஆர்வமுள்ளவர்களுக்கும் இந்த தீவு ஒரு பிரபலமான இடமாக உள்ளது. இருப்பினும் பல உள்ளூர்வாசிகள் தீவில் வசிப்பதாக கூறப்படும் தீய ஆவிகளுக்கு அஞ்சி அதை தவிர்க்கின்றனர். இஸ்லா த லாஸ் முனக்காஸின் இடத்தை இன்றும் பல பார்வையாளர்கள் காண வருகின்றனர். இது போன்ற மற்றும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.